ஹலோ எவ்ரிவன். எதை சொல்ல வர ஏறா? எதுவுமே ஈஸியாக கிடச்சிட்டா அதுக்கான வேல்யூ நமக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இங்கே வெளிநாட்டிலையும் நம்ம ஊரில் ஈஸியாக கிடைக்கிற பொருளுக்கான வேல்யூலாம் என்னென்னு நீங்களே பாருங்கள். இங்கே சவுதியில் பெரிய வெங்காயத்தோட விலை 1 கிலோ என்னென்னு பார்த்தீங்கன்னா 203 ரூபா பக்கம் வருது நம்ம ஊர் வேல்யூக்கு. நம்ம ஊரில் கிராமத்து சைட்லலாம் ஈஸியாக கிடைக்கிற இந்த முருங்கைக்கீரையோட விலை என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே சவுதியில் 431 ரூபா இருக்குது. இந்த இளநிலாம் நம்ம ஊர் பக்கம் 100 ரூபாய்க்குள்ளேயே விற்கும். பட் நம்ம அதை வாங்குறதுக்கு யோசிப்போம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அதோட விலை 400 ரூபா பக்கம் விற்கிது ஒரு இளநி. எல்லாத்தையும் விடுங்க, கடைசியாக இருக்காம பாருங்க இவன். நம்ம வீட்டிலலாம் ஈஸியாக கிடைக்கிற இந்த வாழை இலை பார்த்தீங்கன்னா இங்கே சவுதியில் 250 ரூபாய்க்கு விற்கிது. ஃப்ரம் திஸ் கருத்து வாட் ஐம் சேயிங், எதுவுமே ஈஸியாக கிடைக்குதுன்னு அதுக்கான வேல்யூ நீங்கள் கொடுக்காம விட்டுறாதீங்க. இந்த எண்ட் அதோட வேல்யூ அதிகமாக இருக்கப்ப அது உங்களுக்கு கிடைக்காம போயிடும். அவனை சொல்லி நிறுத்துவீங்களா? அவன் நிறுத்தி லூசுக்கு மட்டும் வந்து பேர் காம போடுறா. நீங்க இல்லாம நான் இல்லை. நன்றி, வணக்கம்.